ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சாட்சியாக கொடானுக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். நான் கல்யாணம் இருந்து போகும்போது 8 மணிக்கு போகும்போது நான் போய் வீட்டுக்கு திரும்பலான்னு பார்த்தா அவன் ஒரு ஆட்டோக்காரன் அழைச்சிட்டான். மழை ஜோன்னு போயிருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்லை. நான் கீழே உயிர்கிட்டேன். அவன் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டான். நான் ஏந்துக்கிறேன். என்னால் ஏந்துக்கவே முடியல. கண்ணும் எனக்கு தெரியல. நேற்றுக்கு 2 தெருவுக்காரங்க வந்து அம்மா பாட்டி ஏந்துக்கன்னு சொல்லி என்னை தூக்கி நிற்க வச்சாங்க. அப்புறம் அங்கே கீழே போய் ஒருத்தர் என்னை பேங்குக்கு சொன்னாங்க. எனக்கு சிறுமரத்துக்கு வாய் அவங்க நின்றுக்கிறாங்க. அவங்க வர தெரிஞ்சு அவங்க வர சொன்னாங்க. அவங்க ஓடி அந்த ஆட்டோ எடுத்துக்கிட்டு வந்து என்னை இட்டு போய் ஊசி போட்டு எனக்கு அப்போ கூட மயக்கம் தெரியல. கர்த்தர் என்ன நான் போயிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே கர்த்தராகி நான் காப்பாற்றுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவர் உங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு இரவு பகலும் காத்துக்கொள்வேன்னு சொன்னீரேன். இந்த இரவில் என்னை காத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றின்ட்டு ஆண்டவரே. நான் 3 நாள் விட்டு போட்டு ஜாம் பண்ணேன். இட்டு போனேன், என் பேரை இட்டு போய் கேரெல்லாம் எடுத்தா ஒன்றே இல்லைப்பா, மாயாளுக்கு வீக்கனா 2 ஊசி போடுறேன், மருந்து தரேன், நீ இட்டு போய் 1000 பசங்க அப்படின்ட்டு எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு என் பேரை காரில் ஏற்றிக்கணும் வந்தான். வந்து வீட்டை விட்டுட்டு அவன் இட்டு போய் அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கிறான். எங்கள் மேரிக்கு ஃபோன் பண்ணான். மேரி வந்து காலையில் வந்து என்னை இட்டுக்கலாம். அங்கே ஒரு 10 நாளாக இருந்துட்டு நேற்று தான் வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை காப்பாற்றின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வசனத்தை வச்சிருப்பேன். ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை படிச்சுட்டு தான் நான் படுப்பேன். என் தேவன் என்னை அந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை உயிர்த்தி நேரப்பட போகிற என்னை காப்பாற்றினார். ஆண்டவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை